இக்கரைக்கே சென்றேனோ விபீஷ்ணரைப் போலே. சாமி, இது விபீஷ்ணனின் கதை. விபீஷணன் ராவணனின் இளைய சகோதரன். அரக்கர்களுக்கே உரிய தீய குணங்கள் கொண்ட சகோதர சகோதரிகளிடையே வளர்ந்தாலும் விபீஷ்ணனின் குறிக்கோள் நேர்மை, தர்மம், நீதி. சாமி, ராவணன், கும்பகர்ணன், விபீஷணன் ஆகிய மூவரும் அரக்க சகோதரர்கள். இவர்கள் மூவரும் தங்களுக்கென தனித்தன்மையான வரத்தை பெற வேண்டும் என்ற நோக்கில் பிரம்மதேவரை நினைத்து கடும் தவம் புரிந்தனர். அரக்கர்கள் கடும் தவம் செய்து வரத்தை பெற்றால் முதலில் இந்திரலோகத்தை கைப்பற்ற நினைப்பார்கள். அதனால் இந்திரனும் மற்ற தேவர்களும் அங்கிருந்து தூக்கி எறியப்படுவார்கள். எனவே அரக்க சகோதரர்களின் தவத்தை கலைக்கும் பொருட்டு இந்திரன் சூழ்ச்சியில் ஈடுபட்டார். அரக்கர்களின் ராஜ்யம் முழுவதும் எரிக்கப்படுவதாகவும் அவர்களின் குடும்பம் சித்திரவதை செய்து இழுத்துச் செல்லப்படுவதாகவும் பொதுமக்கள் துன்புறுத்தப்படுவது போன்றும் அவர் மனதில் மாயைகளை உருவாக்கினார். இருப்பினும் இது இந்திரனின் தந்திரம் என்பதை அறிந்த அரக்க சகோதரர்கள் தொடர்ந்து தங்கள் தவத்தில் ஆழ்ந்திருந்தனர். எழுந்திருக்கவே இல்லை. இவர்களின் தவத்தை மெச்சிய பிரம்மதேவன், உங்களின் தவத்தால் என்னை மகிழ்ச்சி அடையச் செய்தீர்கள். உங்களுக்கு வரம் தர வந்துள்ளேன், கண்களை திறக்கவும் என்றார். இதை கேட்ட ராவணன், ஐயனே, எனக்கு மரணமில்லாத அழியாத வரம் வேண்டும் என்றான். அதற்கு பிரம்மா, மகனே, நீ விரும்பும் எத்தனை வரங்கள் வேண்டுமானாலும் என்னால் தர முடியும். ஆனால் சாகா வரம் மட்டும் என்னால் தர முடியாது. அதற்கு பதிலாக வேறு ஏதேனும் வரத்தை கேள் என்றார். ராவணன் மேதை என்பதால் சிறிது நேரம் யோசித்து பின்னர் தேவர்கள், யக்ஷர்கள், கந்தர்வர்கள், ராட்சசர்கள் மற்றும் பலரிடமிருந்து தனக்கு மரணம் வரக்கூடாது என, யாராலும் தனக்கு மரணம் வரக்கூடாது என்பதை மனதில் வைத்துக்கொண்டு வரத்தை கேட்டான். அப்படியே ஆகட்டும் என்றார் பிரம்மா. ஆனால் அவன் செய்த தவறு என்னவென்றால், மனிதர்கள் பலவீனமானவர்கள், அவர்களால் தன்னை கொல்ல முடியாது, தன்னை கொல்லும் அளவிற்கு சக்தி வாய்ந்த மனிதர்கள் இல்லை என்று நினைத்து அந்த பட்டியலில் மனிதர்களை தவிர்த்தான். ஆனால் அதுவே மனித உருவில் வந்த ராமனின் கையால் மாண்டு போனான். அடுத்து கும்பகர்ணன் கேட்டான், ஐயனே, ஒருவனுக்கு தூங்குவதிலும் சாப்பிடுவதிலும் தான் அதிக இன்பம் இருக்கிறது. அதனால் அந்த இரண்டையும் எனக்கு தந்து மகிழ்ச்சி பெருக வைக்க வேண்டும் என்று கூறினான். அதையும் பிரம்மா தந்தருளினார். உங்களுக்கு என்ன வரம் வேண்டும் என்று அவர் மூவரில் இளையவர் விபீஷ்ணரிடம் கேட்டார் பிரம்மதேவன். நான் எப்பொழுதும் நீதியின் பக்கம் இருக்க விரும்புகிறேன் ஐயனே. என் சொந்த மக்களுக்கு எதிராக நான் நிற்க வேண்டியிருந்தாலும் நான் ஒருபோதும் தர்மத்தை கைவிடக்கூடாது. ஒருபோதும் தர்மத்திலிருந்து விலகிச் செல்லாத வரத்தை எனக்கு தந்தருள வேண்டும் என்று விபீஷ்ணன் கேட்டான். பிரம்மதேவனும் மகிழ்ச்சியுடன் வரம் தந்தருளி அங்கிருந்து மறைந்தார். ஒரு முனிவரின் உண்மையான மகன் போல விபீஷ்ணன் மட்டும்தான் வரத்தை கேட்டிருந்தார். ராவணன் சீதா பிராட்டியாரை இலங்கையில் அசோகவனம் ஒன்றில் சிறை வைத்தான். சீதா பிராட்டியாரை தேடி அனுமன் இலங்கை புகுந்தான். இலங்கையில் அவன் வாலில் தீ கட்டப்பட்டது. தீயினால் அனுமன் இலங்கை மாநகரை அழித்தான். இது குறித்து என்ன செய்வது என்று ராவணனின் அரசவை கூடியது. பலரும் பல கருத்துக்களை மொழிந்தனர். விபீஷ்ணன் தன் அண்ணனை நோக்கி, அண்ணா, வானரம் சுட்டது என்பது உண்மையில்லை, சீதையின் கற்பரமே சுட்டது. வேதவதி என்னும் ஒரு பெண் ஒருத்தி தங்களை பார்த்து அழிப்பேன் என்றாளே, அவள்தான் சீதையாக பிறந்துள்ளாள். ராம லக்ஷ்மணர்களை மானிடர் என்று எண்ண வேண்டாம். அவர்கள் திருமாலின் வடிவங்கள். முன்பொரு முறை இரண்யனை வதைத்தது போல உன்னையும் வதைக்க வந்துள்ளனர். எனவே சீதையை விடுத்து இலங்கையை காப்பதே மேல் என்று கூறினான் விபீஷணன். ராவணன் விபீஷணனை பார்த்து, நீ சூதுமிக்கவன், உன்னிலும் எனக்கு பகைவர் வேறு யாரும் இல்லை. உடன்பிறப்பாயிற்றே என்று பார்க்கின்றேன், இல்லையேல் கொன்றிருப்பேன் உன்னை என்று கூறி விரட்டி அடித்தான். சீதாதேவி இலங்கையில் சிறைப்பிடிக்கப்பட்டிருப்பதை ஹனுமான் கண்டு வந்த பின் ஸ்ரீராமனும் அவருடைய வானரப் படையும் இலங்கை நோக்கி பாலம் அமைக்க ராவணன் இச்செய்தி கேட்டு அவசரமாக அமைச்சரவையை கூட்டினான். அப்பொழுது அவனது மந்திரிமார்களும் படை தளபதிகளும் ராவணனின் வீரத்தையும் இந்திரஜித்தின் போர்த்திறனையும் தங்களின் வீரத்தையும் பற்றி பெருமையாக கூறி வானரங்களுக்கு எதிராக போரிடுவதே தங்களுக்கு இழுக்கு என மார்த்தட்டிக் கொண்டிருந்தனர். அதற்கு அவையில் எதிராக பேசிய ஒரே குரல் விபீஷ்ணனுடையதுதான். மற்றொரு படையை பற்றி முழுமையாக ஆராயாமல் அப்படையின் திறமையை தீர்மானிப்பது புத்திசாலித்தனம் அல்ல. சீதாதேவியை இங்கு கடத்தி வந்த
பிறந்த நாள் முதலே பல அமங்கல நிமித்தங்களை நாம் பார்க்கிறோம். சீதை பெரும் பதிவிருத்தை, ராமனும் லக்ஷ்மணனும் இணையில்லா மாவீரர்கள். எனவே சீதா தேவியை ராமரிடம் ஒப்படைத்து அமைதியை விவாதிப்போம். நம் குலத்திற்கு எது சிறந்தது என்ற என் அக்கறையின் காரணமாகத்தான் இதை சொல்கிறேன் என்றான் விபீஷ்ணன். விபீஷ்ணனின் வார்த்தைகள் ராவணனுக்கும் இந்திரஜித்திற்கும் கோபத்தை மூட்ட விபீஷ்ணனை கடிந்து பேசினார்கள். ராவணன் தன்னை புண்பட்டு பேசியதும் சிறுவனாகிய இந்திரஜித் தன்னை அவமானப்படுத்தியதும் விபீஷ்ணன் மனதை விட்டு அகலவே இல்லை. ராவணனே அவனை லங்கையை விட்டு நீங்க சொன்னதால் உறவுகளை விட்டொழித்து தன் 4 உயிர் தோழர்களுடன் ராமனும் அவன் படையும் முகாமிட்டிருந்த கரைக்கு வந்தான் விபீஷ்ணன். ராமரிடம் தனது வரவை அறிவிக்கும்படி வானர வீரர்களிடம் வேண்டினான் விபீஷ்ணன். விபீஷ்ணனை தங்களுடன் சேர்த்துக் கொள்வது குறித்த ஆலோசனையை நடத்தினார் ராமர். ராமரின் திருவடிகளில் விபீஷ்ணன் விழுந்து வணங்கி சரணாகதி வேண்டினான். ஆரம்பத்தில் சுக்ரீவனும் மற்றவர்களும் அவனை ஏற்பதில் எதிர்ப்பு தெரிவித்தனர். ஆனால் ராமன் அதற்கு சம்மதியாமல், காலில் விழுந்து என் முந்தைய பற்றுக்களை துறந்து வந்திருக்கிறேன், இனி என் வாழ்வு முழுமையாக உங்கள் கையில் உள்ளது என்று கூறிய விபீஷ்ணனை ஏற்றான். ராமன் இருந்தது பாரத வருஷ கரையில். விபீஷ்ணன் இருப்பிடமோ ராவணன் இருக்கும் அந்த கரை, லங்கை கரை. பொதுவாக ஒரு கரையிலிருந்து எதிர்கரைக்கு செல்பவர்களுக்கு எதிர்கரை எப்பொழுதுமே அக்கரைதான். ஆனால் இந்த 49வது வாசகமோ இக்கரைக்கே சென்றேனோ என்று இருக்கிறது. இது கொஞ்சம் குழப்புவது போல இருந்தாலும் இதற்கு விளக்கம் பெரியாழ்வாரின் ஒரு பாசுரத்தில் உள்ளது. அக்கரை என்னும் அனந்த கடலுள் அழுந்தி உன் பேரருளால் இக்கரை ஏறி இளைத்திருந்தேனை அஞ்சேல் என்று கை கவியாய் சக்கரமும் தடக்கைகளும் கண்களும் பீதக ஆடையோடும் சக்கர் நிறத்து சிவப்பு உடையாய் திருமாலிருஞ்சோலை எந்தாய். இதன் விளக்கம் என்னவென்றால், சிவப்பு நிறமுடைய சக்கரமும் திருக்கைகளும் திருக்கண்களும் கொண்ட பீதாம்பரம் அணிந்த திருமாலிருஞ்சோலை அழகர் பெருமாளே, சம்சாரம் என்னும் ஆழ்கடலுக்குள் மூழ்கி அமிழ்ந்து கிடந்த நான் உன் பேரருளால் இக்கரை ஏறி நின்றேன். எனக்கு நீ அபயமுத்திரையை காட்டி அருள வேண்டும். இங்கு ஆழ்வார் சம்சாரம் என்பதை அக்கரை என்றும் எம்பெருமானின் திருவடி இக்கரை என்றும் மிகவும் அனுபவித்து கூறியிருக்கிறார். நமக்கு மிகவும் அனுகூலமான ஒன்றை நாம் என்றும் அருகில் வைத்துக் கொள்வது வழக்கம். இது என்னுடையது என்று கூறுவது நமது மனத்துக்கு உகந்த பொருள்களையே. இந்த அர்த்தத்தில்தான் பெரியாழ்வார் அவர் என்றும் விரும்பும் வைகுண்டத்தை இக்கரை என்றும் துன்பத்தில் ஆழ்த்தும் சம்சார கடலை அக்கரை என்றும் கூறுகிறார். அதை போலத்தான் எம்பெருமான் ராமன் இருக்கும் இடம்தான் தன்னை கரை சேர்க்கும் என்பதை உணர்ந்தவன் விபீஷணன். அவனுக்கு அது அக்கறையாக தோன்றவில்லை, இக்கரையாகவே தோன்றியதால் தான் அவரிடம் அடைக்கலம் புகுந்தான். அப்படிப்பட்ட விபீஷ்ணனை போல பற்றுக்கள் அனைத்தையும் விட்டு சரணாகதி தத்துவத்திற்கு ஒரு விளக்கமாகாமல் இருக்கும் என்னால் இந்த திருக்கோளூரில் இருந்து என்ன பயன்? எனவே நான் கிளம்புகிறேன் என்று அந்த பெண் பிள்ளை கிளம்பினாள். To watch more videos, please press the subscribe button and the bell icon.